அந்த விசிகாவில் பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நல்ல பேரில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இளைஞர் படை இருக்காங்கல்ல, இடையில வந்து திருச்சியில் கூட்டம் போட்டாங்க, லட்சக்கணக்கில் வந்து கூடுனாங்க. இத்தனைக்கும் அங்கே காசு கொடுக்கல, ஒன்றும் செய்யலை. வந்து தலித் சமூக இளைஞர்கள் தான் பெரும்பாலும் வருவாங்க. முஸ்லீம்களும் அதிகமாக வருவாங்க. முஸ்லீம் நிறைய வரும். முஸ்லீமுக்கு வந்து இஸ்லாமிய தலைவர்களை விட இவர் விடன்னு சொல்ல எதுக்கு சொல்கிறோம்னா, இஸ்லாமிய தலைவர் நிறைய பிரிஞ்சு இருக்கிறனால இவங்க வந்து திருமாவளவன் மேலே ஒரு அபரிதமான ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா திருமாவளவனும் ஒரு தலித் தலைவராக முஸ்லீம் தலைவராக மாறி வர்றார். கிட்டத்தட்ட அப்படித்தான். அவர் ஒரு இஸ்லாமிய அமைப்பாகவே இருக்கார். இன்னொன்று, அவர் திருமாவளவனோட பேச்சை பார்த்தீங்கன்னா, முகமது நபீல் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு பேசினார்னா 1.5 மணி நேரம் பேசினார்னா 1.5 மணி நேரம் நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் கண்ணை வைக்காமல் கேட்கலாம். அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு. சூப்பர். நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அவ்வளோ பிரமாதம் பேசுவார். இன்னொன்று, அவர் வந்து வெறுப்பு அரசியல் பண்ணுறதில்லை. அது முன்னாடி ஆரம்பத்தில் கொஞ்சம் பண்ணார். அவங்களே வெறுக்கப்பட்ட சமூகம் தானே, அவங்க யார் மேலே வெறுக்க முடியும்? நாடு முழுவதுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்துச்சு, வன்னியர்கள் மேலே வந்து ரொம்ப வெறுப்பு அரசியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பக்குவப்பட்டு எந்த வெறுப்பு அரசியலில் யாரும் கீழே உள்ளவங்க வெறுப்பு அரசியல் பண்ணாலுமே கண்டிச்சு வைக்கிறாரு. பண்ணக்கூடாது. ஆமாம். அப்புறம் 2 முறை வந்து என்ன நடந்துச்சுன்னா, இங்கே புதுப்பட்டினம் சொல்லி கல்பாக்கம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு முறை வந்து ஒரு முஸ்லீமோட ஹோட்டல், தலித் சமூகம், இந்த நம்ம விசிக ஆட்கள் வந்து சாப்பிட்டு காசு கொடுக்கல, பிரச்சனை வந்துருச்சு, அடிதடி சண்டை. இவர் நேராக போய் மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு தன்னோட கட்சிக்கான கண்டிச்சுட்டு வந்தார். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இன்னும் ஒரு இடத்துல அது மாதிரி அவங்களுடைய அராஜகம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது எல்லாத்தையும் இவர் கண்டித்து வச்சார். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல தலைவராக இருக்கிறாரா, அவருக்கு வந்து கீழே ஃபீல்டில் வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்குது. என்னென்னா, வெற்றி வாய்ப்பு எப்போ வரும்னா, வெறும் தலைவர்கள் இதில் நம்ம டிஜிட்டல் யுகத்தில் வந்து நம்ம வந்து பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பங்கு போய் சேரும். ஆனால் கீழே வந்து யார் வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து வெற்றியை வந்து அறுவடை பண்ண முடியும். அந்த இடத்துல திமுக நம்பர் 1, நம்பர் 2 வந்து இவங்க இருக்காங்க, விசிக, அடுத்து அதிமுக, அடுத்து பாஜக,